கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 31 37 வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இதிலே யோவான் 8ஆம் அதிகாரம் 36 வாசிக்கிறேன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்முடைய இந்திய தேசமானது சுதந்திரம் பெறுவதற்காக எவ்வளவு பெரிய போராட்ட களத்திலே அது கடந்து வந்தது என்பதை நாம் அறிவோம். விடுதலை பெற்ற நம்முடைய இந்திய நாடு எவ்வளவோ அது சுபிட்சமும் ஆசீர்வாதம் பெற்றது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு சொல்லப்படுகிற விடுதலை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்மீக விடுதலையை அங்கு குறிக்கிறது. அருமையானவர்களே, இந்த விடுதலை மெய்யாகவே விடுதலை என்று நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை யோவான் 8ஆம் அதிகாரம் 31 37 வசனங்களை வாசித்தால் 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவதாக, நம்முடைய விடுதலையின் ஆதாரம் என்ன? The source of our freedom. நம்முடைய விடுதலையின் ஆதாரம் என்ன? யோவான் 8ஆம் அதிகாரம் 32 பாருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்கிற வார்த்தைக்கு பல பொருட்கள் உண்டு. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் சத்தியம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் யார்? நம்முடைய பாவிகளுக்காக அல்லது நம்முடைய பாவத்துக்காக எவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்தார் என்கிற அந்த அறிவு சத்தியத்தை குறித்த அறிவு. மூன்றாவதாக, முழு வேதாமத்தின் உண்மைக்கு பேர் சத்தியம் என்று பொருள் கொள்ளலாம். அப்படியானால் நம்முடைய விடுதலைக்கு ஆதாரம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அவருடைய வசனம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த ஸ்கோப் ஆஃப் அவர் ஃப்ரீடம் என்று சொல்லலாம். அந்த விடுதலையினுடைய அந்த வாய்ப்புகள் என்ன? முதலாவதாக, நாம் ஆண்டவர் நம்மை விடுவிப்பார், ஆனால் சாத்தானின் அந்த வல்லமையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, பாவத்தின் அதிகாரத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, மரணத்திலிருந்து நரக கோபாக்கினிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். நான்காவதாக, நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். ஐந்தாவதாக, தேவனுடைய கோபாக்கினிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பாவியாய் இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கெட்ட தீய பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வந்தது. பிறகு அந்த விடுதலையானது அப்படியே விரிவடைந்து அது வளர ஆரம்பித்தது. ஆகவே விடுதலையின் அகல ஆழ உயரத்தை யாராலும் அங்கே மதிப்பிட முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. எவ்வளவு ஆச்சரியமான வசனம் பாருங்கள். மூன்றாவதாக, நம்முடைய விடுதலைக்காக ஆண்டவர் செய்த தியாக பலியை சொல்கிறேன். த சாக்ரிஃபைஸ் ஆஃப் அவர் ஃப்ரீடம் என்று சொல்லலாம். இந்த விடுதலைக்காக அவர் என்ன செய்தார்? தம்மையே சிலுவையிலே கொடுத்தார். அவரே எனக்காக உங்களுக்காக நமக்கு பதிலாக அவர் மரித்தார், பாடுகள் ஏற்றார், மரணத்தை ருசி பார்த்தார். தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்ததினாலே, அவருடைய தியாகத்தினாலே, அவருடைய தியாக பலியினாலே, அந்த தியாகத்தினுடைய அந்த காரியத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய விடுதலைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, நாம் ஆண்டவரின் தியாக பலியை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். உடனே அங்குள்ள யூதர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கு அடிமையாகவில்லையே, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்.
ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவே கிறிஸ்து இயேசு வந்தார். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, விடுதலையின் வாழ்க்கை. கிறிஸ்துவின் நற்செய்தி என்பது சாதாரண நற்செய்தி அல்ல, விடுதலையின் நற்செய்தி. ஆகவே இந்த விடுதலையை எனக்கும் உங்களுக்கும் தர ஆண்டவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை விடுவிப்பீர் என்றால் அது மெய்யான விடுதலை என்பதை புரிந்து கொண்டோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் விடுதலைக்கு ஆதாரம் நீர்தான். விடுதலைக்கான விலைக்கரையத்தை கொடுத்தவர் நீர்தான். அந்த விடுதலையின் அகல ஆழத்தை, உயரத்தை நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ள பலந்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.